நீங்கள் குறிப்பிட்டதை போல அதிமுகவில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் அது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்படலாம், விவாதங்கள் முன்வைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டணி குறித்து இதுவரை அதிமுகவில் எந்தெந்த கட்சிகளிடம் பேசப்பட்டிருக்கிறது, அது குறித்தான விவரங்கள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர இன்னும் சில கட்சிகளை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இரண்டு தரப்பிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சிகள் பலன் கொடுத்ததாக தெரியவில்லை. காரணம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிகமான டிமாண்ட், அதாவது 2 வருட ஆட்சி வேண்டும், 75 தொகுதிகள் வேண்டும், இவ்வாறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த கோரிக்கைகளை ஏற்க அதிமுக தயாராக இல்லாத காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை என்பது முறிந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் மீதம் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி, அதே போல ஜான் பாண்டியன் ஆகியோரையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாகவும், விரைவில் அதாவது டிசம்பர் மாத இறுதியிலோ அல்லது ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலோ அவர்கள் கூட்டணிக்குள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. எனவே இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலே தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஒன்றிய செயலாளர்கள் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான கூட்டங்களை நடத்தி கட்சியை பலப்படுத்துவதற்கான அந்த பணிகளிலே அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதாவது கடந்த முறை என்னென்ன தவறுகள் நடைபெற்றது, எந்த காரணத்தினால் எந்தெந்த தொகுதியிலே தோற்றும், அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து ஆராயப்பட்டு அவற்றை சரி செய்வதற்கான முயற்சியிலே இபிஎஸ் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். எனவே இந்த முறை அனைத்து பகுதிகளிலும், அதாவது தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், மேற்கு மண்டலங்கள் என்று அனைத்து பகுதிகளிலும் கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் என்று அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. வழக்கமாக கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோவை, சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இது போன்ற பகுதிகளில் அதிமுக வலுவாக இருக்கின்றது. சேலத்தை எடுத்துக்கொண்டால் 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கோவையை எடுத்துக்கொண்டால் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே போல ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் போன்ற தொகுதிகளை எடுத்து பார்க்கும் போதும் கணிசமான வெற்றியை அதிமுக தங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலே தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட வெற்றிக்கு நெருக்கத்திலே தான் வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலே அவர்களது தோல்வி என்பது இருந்தது. பல தொகுதிகளில் அதுதான் நிலவரமாக இருந்தது. எனவே இந்த முறை சிந்தாமல் சிதறாமல் அந்த கொங்கு மண்டலத்தில் வெற்றி கொடியை நாட்டுவோம் என்று அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். அதே போல வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலே பாமக இந்த கூட்டணிக்குள் வரக்கூடிய சூழ்நிலையிலே இன்னும் ஒரு வலிமையான கூட்டணியாக அதிமுக கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற 65 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்கள் தான் இருந்தது. எனவே அதே கூட்டணி மீண்டும் அமையக்கூடிய சூழ்நிலையிலே அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலே முக்குளத்தோர் சமுதாயம் என்பது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் பிரிவுக்கு பிறகு அதிமுகவுக்கு பின்னடைவாக இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அவற்றை ஒருங்கிணைப்பதற்கும் அதிமுக சார்பில் பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் பெருவாரியான வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தீவிர முனைப்புகளை காட்டி வருகின்றார்கள். எனவே அதனுடைய ஒரு தொடக்கமாக, அதனுடைய ஒரு அடித்தளமாக இந்த பொதுக்குழு கூட்டம் அதிமுகவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.